ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புது சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டே வரணும். அது எந்தெந்த ஃபெர்டிலைசர் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா வளரும் சாமந்தி செடி. புது சாமந்தி செடியாக இருந்தாலும் நீங்கள் வச்சுருந்த சாமந்தி செடி இருந்தாலும் நல்லா வளரும். அதே சமயத்தில் நம்ம வந்து ரோஜா லீஃப் கூட நான் வச்சுருக்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் எப்போ சொன்னாலும். லீஃப் வந்து வேர் வர்றதுக்கு வச்சுருக்கிறேன். அது எப்படிலாம் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன். சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், ஏற்கனவே மொட்டு விரியாமல் இருந்ததுன்னு சொன்னேனே, இந்த க்ரீன் எல்லோ சாமந்தி. இப்போ பாருங்கள் நல்லா விரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு வந்து நான் என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னா விரியாமல் இருந்தது சொல்லிட்டு நல்லா புளிச்ச ரைஸ் வாட்டர் கொடுத்துருக்குறேன். அது போல் கொடுக்கும்போது விரியும் பூ வந்து அப்படியே விரியாமல் இருந்தால் நீங்கள் மோர் கூட சேர்த்து கொடுக்கலாம் ரைஸ் வாட்டரோட. நான் வந்து இதுக்கு ரைஸ் வாட்டர் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு நான் ஊற்றினேன். ரொம்ப நல்லா வளர்த்து பாருங்கள், பூ கூட விரியுது. இது போல் நல்லா பெட்டல்ஸ் வரணுன்னா கூட நீங்கள் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு எருவும் ஒரு வாட்டி 1 வீக் ஒன்ஸ் அப்படி மாற்றி கொடுத்துக்கலாம். இது போல் சப்போஸ் மொட்டெல்லாம் பிளாக்காக இருந்தால் எடுத்துருங்க, வச்சுக்காம. மொட்டு வந்து இந்த பட்டு வந்து பிளாக்காக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா இருந்ததுன்னா விட்டுடுங்க. எப்போவுமே சாமந்தி செடி வாங்கினா பாதி அளவு நான் புது செடி கட் பண்ண சொல்லியிருந்தேன். மொட்டே இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் பக்கத்தில் தளிர் வரும். நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கிறேன். அப்போ கூட 1 சைடு வந்து நான் கட் பண்ணிவிடுவேன். அப்புறமா இது போல் மொட்டு கூட வச்சுக்கோங்க வேணும்னா. சப்போஸ் மொட்டால் கூட நீங்கள் வேறு வர வைக்கணுன்னா சில டைமில் செடி காஞ்சிடுது, அது போல் லீஃப் கூட வைங்க, வேறு வரும். லீஃப் வச்சா கூட, ஆனால் நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது, நல்லா தான் வைக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கோகோ பீட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இல்லைன்னா கோகோ பீட்டு மணல் அது போலலாம் நீங்கள் மொட்டு இலெல்லாம் வைக்கிறப்போல இருந்தால் ரூட் வர்றதுக்கு அது போல் யூஸ் பண்ணிக்கலாம், கோகோ பீட்டு மணல். இப்போ வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா வளரணுன்னா 1 வீக் ஒன்ஸ் தான் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். சாயில்குள்ளே வந்து வெர்மி கம்போஸ்ட்டு இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்டு நீங்களே செஞ்சுருந்தால் அது கூட நீங்கள் போடலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு பிடி போட்டுக்கிட்டே வரணும். சாயில்குள்ளே போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு. மண்புழு எரு போட்டிங்கன்னா இல்லை கிச்சன் வேஸ்ட்டு போட்டிங்கன்னா கூட சூப்பராக பிளான்ட் வளரும், சாமந்தி பிளான்ட்டு. இது போல் சப்போஸ் உங்களுக்கு சீடு வேணும்னா ஒரு பூ அப்படியே விட்டுடணும். அது காஞ்சதுமே, பூ வந்து காஞ்சதுமே நீங்கள் சீடு எடுக்கலாம். சில ஃப்ளவரில் வந்து சீடு வராது. நீங்கள் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து இது போல் தண்ணி வந்து சாமந்தி செடிக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. அடிக்கடி நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் விடணும். அது கூட நான் எப்படின்னா மழை வந்ததுன்னா 2 டேஸ் தண்ணியும் விட மாட்டேன். வெயில் இருந்ததுன்னா சன்லைட் இருக்கிற டைம்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரு வாட்டி காலையில் ஊற்றுனீங்கன்னா ஈவினிங்கில் சும்மா மேல் சாயில் மட்டுமே நினச்சிக்கணும். இல்லை ஒரு நாள் காலையில் நல்லா தண்ணி விட்டுட்டு மறுநாள் மேல் சாயில் மட்டுமே நினச்சி விடுங்க. பாருங்கள், இது வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்ரு. நீங்கள் வந்து நல்ல வெங்காயம் தோல் 10 டேஸ் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் செடிங்களுக்கு கொடுக்கலாம். ரோஸ் பிளான்ட்டுக்கு சரி, இது போல் சாமந்தி செடிக்கு சரி. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே கொடுங்க. ஆனால் 10 டேஸ் ஊற வச்சு கொடுக்கும்போது ரொம்ப பிளான்ட்டு நல்லா வளருது. அதாவது இந்த பழுத்து போய் அப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் டார்க் க்ரீனாக மாறுது. ஏற்கனவே நான் அது போல் ட்ரை பண்ணி தெரிஞ்சுது எனக்கு. இருந்தாலும் இப்போ உடனே வேணும்னா நீங்கள் 3 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை காலையில் லைட்டாக வெந்நீர் வச்சு அதில் போட்டுட்டு சாயங்காலம் வந்து ஈவினிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஜூஸ், அந்த தண்ணி வந்து. இப்போ எந்த அளவுக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் போல் தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. கொஞ்சம் போல் வந்து பாருங்கள், இந்த சின்ன பாட்டில் தான் நான் வச்சுது. ரொம்ப டார்க் கலராக கொடுக்கக்கூடாது, லைட்டாக தான் கொடுக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது 1.5 கிளாஸ் வாட்ரு, அதாவது ரெண்டுமே சேர்த்து. இந்த ஆனியன் பீல்ஸ் வாட்ரு வந்து 1/4 கிளாஸு, 1 கிளாஸ் வந்து ஒரு 1.25 கிளாஸ் வந்து வாட்ரு. அது போல் கூட, ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் 1/4 டம்ளர் 1/4 கிளாஸ் வந்து இந்த ஆனியன் பீல்ஸ் வாட்ரு எடுத்துகிட்டு இது வந்து 1.25 கிளாஸு 1.5 கிளாஸ் தண்ணி ப்ளைன் வாட்ரு. ஏன்னா அதிகமாக இல்லாததுக்காக இந்த கணக்கெல்லாம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டாலும் எதுவும் செய்யாது. இருந்தாலும் நம்ம அடிக்கடி கூட கொடுத்துக்கலாம் இது போல் லைட்டாக கொடுக்கும்போது. இப்போ ஒரு 5 டேஸ் கழிச்சு கூட இந்த லைட்டாக கொடுக்குற ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரே டைம் ஊற்றாமல்.
அதிகமானாலும் செடிக்காகாது, அதுக்குன்னு ஓவராக கொடுக்கக்கூடாது, அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுத்துட்டீங்க, உள்ளே கம்போஸ்ட் போட்டிங்க. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு இந்த கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் விடணும். திருப்பி 1 வீக் கழிச்சு பனானா பீல்ஸ் வந்து வாட்டர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அப்போ தான் மொட்டு வரும். நிறைய பிரான்ச்சஸ் வரணுன்னா கிள்ளி விடணும். அதாவது நுனி வந்து கிள்ளிட்டிங்கன்னா பிச் பண்ணிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். பாருங்கள் ரோஸ் பிளான்ட்டு இனி நம்ம நாளாயிடுச்சு, நம்ம கட் பண்ணிடணும். எவ்வளோ அடுக்கு பூ பூத்துருக்கு பாருங்கள். நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு பூ நல்லா பூக்குது பாருங்கள். இது போலலாம் நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் ரோஜா செடிக்கு சம்மந்தி செடிக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ நான் வந்து லீஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை இந்த குட்டி கப்பு தொட்டியில் வந்து கொக்கோ பீட் போட்டு அதாவது இலை மட்டுமே வச்சுருக்கிறேன். 5 லீஃப் இருக்கிற இலை நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்துருவோம். அது போல் தான் இந்த லீஃப் வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் டிசீஸ் வந்த லீஃப் போல் இருக்குது, நான் அவசரத்தில் எடுத்துட்டேன். இருந்தாலும் நான் வச்சுருக்கிறேன், எதுவும் செய்யாது, நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரி இன்னொரு இலை கூட நான் அப்புறமா வைக்கலான்னு இருக்கேன். இப்போ இது போல் கொக்கோ பீட்டில் இலை வச்சு நீங்கள் அதாவது கவர் இது போல் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா காற்று போகாமல் வேர் பிடிச்சி வரும். இது போல் நான் எதுக்காக இது போல் ரோஜா இலை வைக்கிறேன்னா ஏற்கனவே வந்திருக்கு, அதனால தான் நான் வந்து இது திருப்பி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். இது போல் ரோஜா இலைலாம் நீங்கள் கட் பண்ணி ரூட் வர்றதுக்காக வைக்கும்போது பூண்டு தோல் அலோவேரா ஜெல்லும் ரெண்டுமே தடவிட்டு அதுக்கப்புறமா கொக்கோ பீட்டில் வைங்க. அதுக்கப்புறம் இது போல் கவர் பண்ணிவிடுங்க. ரோஸ் பிளான்ட் லீஃப்லேருந்து ரூட் வர்றது தெரியணுன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் வந்து கொக்கோ பீட் போட்டு நட்டுடுங்க. இது போல் சாமந்தி கூட நீங்கள் லீஃப் வந்து வச்சு நம்ம ரூட் வர வைக்கலாம். இது போல் எதுக்காக நம்ம செய்கிறோன்னா நிறைய செடி உருவாக்கலாம். அதே சமயத்தில் குட்டி குட்டி பாட்டில் கூட போட்டு நட்டு வச்சுக்கிட்டு பூக்கள் நிறைய பறிக்கலாம். ஏன்னா சில இடங்களில் நம்ம சின்ன கப்பு வைக்க வேண்டியதாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடங்களில் கூட நம்ம அழகுபடுத்திக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு. இது போல் ரோஜா லீஃப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சாமந்தி கூட லீஃப் வச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.